என்னுடைய குருநாதர் ஆதி சங்கராச்சாரியார் தொட்டு பிரதிஷ்டை பண்ண அம்பாள்ரா அப்படின்னு அப்படியே தடவி கொடுத்திருந்தாள். டக்குன்னு வெளியில் வந்தால் போயிட்டா. போகக்கூடாதுன்னு சொன்னவனுக்கும் ஒன்றும் இல்லை, வாங்கன்னு சொன்னவனுக்கும் ஒன்றும் தெரியாது, ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியவா அம்பாளை பார்த்துட்டு வந்துட்டான். அப்புறமா அவர் வந்தார். பெரியவா வந்தாலாம், எனக்கு தெரியாதே, பெரியவா வந்தாலும் ஏன் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நான் வந்திருக்கேன். எல்லாம் முடிஞ்சுது அந்த கூத்தெல்லாம். பெரியவா சொன்னாலாம், இது தனி சொத்து கிடையாது. இப்பெல்லாம் கூட நம்ம நிறைய பேர் சொல்லுவா, எனக்கு பெரியவா பாதுகாக்கணும், பெரியவா பாதுகாக்கணும். ஏன் இருக்கிற இடத்துல இருக்கிற பெரியவாளை பாதுகா நம்ம தரிசனம் பண்ண மாட்டோமா? ஏன் வீட்டில் நான் பொசசிவாக ஒன்று வச்சுக்கணும், அந்த ஓன் பண்ணிக்கணுங்கிறது எதுக்காகன்னா, என்கிட்ட பெரியவா பாதுகா இருக்கு, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. பக்தி மட்டும் இருந்ததுன்னா இருக்கிற இடத்துல போய் கதறி அழுதுன்னு இருப்போம். நமக்கு இந்த என்கிட்ட இருக்கியா அது காமிச்சுக்கணும், அவ்வளோதான். அப்படிலாம் இருக்கக்கூடாது, பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஒத்துண்டா. பெரியவா சொன்னப்பறம் யாரும் ஒத்துக்காமல் இருக்க போறா? உடனே பெரியவா ஏற்பாடு பண்ணி ஆவணி ஸ்ருங்கேரி அப்படின்னு மெட்ராஸ்லேருந்து 100 கிலோமீட்டரில் ஒரு சின்ன குன்று இருக்குது. அதுவும் தரிசனம் பண்ணுற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. ஆவணி ஸ்ருங்கேரியில் அங்கே ஒரு ஸ்ருங்கேரி மடம் இருக்குது, ஆவணி ஸ்ருங்கேரின்னு பேர். அங்கேயும் பீடாதிபதிகள் இருக்கு.